ராஜ்யத்தின் திறவுகோல்கள். கர்த்தருக்கு பயப்படுதல். பாடம் 3. தேவனோடு தொடர்புள்ள எந்த காரியமானாலும் அவைகளுக்கும் கர்த்தருக்குரிய கனத்திற்கும் மரியாதையுமே கர்த்தருக்கு பயப்படுதல் ஆகும். கர்த்தருக்கு பயப்படுகிற எவனும் தேவனுக்கு சம்பந்தமுள்ள யாவையும் கனப்படுத்தி ரசித்து மகிழ்ந்து ரசித்து போற்றி தேவனை துதிப்பதாகும். கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய திட்டம் மற்றும் சித்தம் ஆகியவற்றின் ஞானத்தையும் புரிந்து கொள்ளுதலையும் நாம் அறிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவருக்கு வழியை திறக்கிறது. 1. தீமையை வெறுப்பதே தேவனுக்கு பயப்படும் பயம். நீதிமொழிகள் 8:13 தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். பெருமையும் அகந்தையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். தீமை இன்னல் அல்லது துன்பம், இடுக்கண் அல்லது அவலம், துயரம் அல்லது தவறான நடத்தை. ஜீவனையும் சமாதானத்தையும் மனிதன் அனுபவிக்க தேவன் திட்டமிட்டார். மனிதர்கள் இன்னல், இடுக்கண், துயரம், துன்பம், அவலம், தீமையான நடக்கையுள்ளவர்களாக இருக்க தேவன் விரும்பவில்லை. உங்கள் வாழ்க்கையில் தேவனுக்கு பயப்படும் பயம் வளரும்போது பாவம் மற்றும் ஒழுக்கக்கேட்டிற்கு நேரான உங்கள் மனப்பான்மையை தேவனுடையது போல் மாறும். 2. நீங்கள் எவ்வளவுக்கு அதிகமாக தேவனை கனப்படுத்துகிறீர்களோ அவ்வளவுக்கு அதிகமாக தேவன் உங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கும் சுபாவங்களை வளர்த்து கொள்வீர்கள். அவைகள் உங்கள் வாழ்க்கையை அதிகமாக மாற்றும். சங்கீதம் 33:8 பூமி எல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக, உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாம் அவருக்கு அஞ்சி இருப்பதாக. ஆம்பிளிஃபைட் பைபிள் கிளாசிக் எடிஷன்ல சங்கீதம் 33:8 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது: பூமி அனைத்தும் தேவனுக்கு பயப்படுவதாக, அதாவது கனம் பண்ணி அவரை ஆராதிப்பதாக. உலகத்தில் உள்ள குடிகளெல்லாம் அவருக்கு அஞ்சி இருப்பதாக. 3. கர்த்தருக்கு பயப்படுதல் நாவை தீமையில் இருந்து விலக்கும். சங்கீதம் 34:11 பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். வார்த்தைகள் விதைகள் போன்றது. அது எப்படியோ அப்படியே அதன் பலனை கொடுக்கும். சோளம் விதைக்கப்பட்டால் சோளத்தை நீங்கள் அறுக்கலாம். தேவனுடைய வார்த்தையை பேசி தேவனுடைய காரியங்களை பலனளிக்கும் அழிந்து போகாத விதைகளை விதையுங்கள். உங்கள் வார்த்தையினாலே தேவனுடைய வார்த்தைகளை உங்கள் வாழ்க்கையில் விதையுங்கள். தேவன் சொல்லுகிறவைகளை சொல்லுங்கள். எபேசியர் 4:29 கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். ஆம்பிளிஃபைட் பைபிள் கிளாசிக் எடிஷனில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. எபேசியர் 4:29 தீமையான அல்லது மாசுபாடான மொழியோ அல்லது தீட்டான வார்த்தை அல்லது முழுமையல்லாத மற்றும் பிரயோஜனமற்ற பேச்சு, அதாவது எப்பொழுதும் உங்கள் வாயில் இருந்து வரலாகாது. ஆனால் நன்மையானதும் பேச்சு மற்றவர்களின் பக்தி விருத்திக்கு பிரயோஜனமானதும் தேவைப்படும் காலத்திற்கும் ஏற்றதும் கேட்பவர்களுக்கு ஆசீர்வாதத்தையும் கிருபையையும், அதாவது தேவனுடைய இரக்கத்தையும் இருக்கும் வார்த்தைகளை பேச கடவீர்கள். 4. கர்த்தருக்கு பயப்படுதல் மனித பயம் அல்ல. நீதிமொழிகள் 29:25 மனுஷருக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். 5. கர்த்தருக்கு பயப்படுதல்
சாத்தானின் பயம் அல்ல. தேவனுக்கு முன்பாக உங்களுக்கு இருக்கும் நடக்கையே கர்த்தருக்கு பயப்படுதல் ஆகும். பிசாசு மற்றும் அசுத்த ஆவிகளினால் ஏற்படும் பயத்தோடு தொடர்புடையது அல்ல. 6. கர்த்தருக்கு பயப்படுதல் இயற்கை பயம் அல்ல. தனிப்பட்ட நபரை பாதுகாப்பாக எச்சரிக்கையுடன் முன்னேற செய்வதற்கான இயற்கையான ஆரோக்கியமான பயமும் உண்டு. 7. கர்த்தருக்கு பயப்படுதலின் பிரதான எடுத்துக்காட்டு இயேசு கிறிஸ்து. ஏசாயா 11:2 ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். 8. கர்த்தருக்கு பயப்படுதல் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். சங்கீதம் 128 1 கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். 9. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று. நீதிமொழிகள் 14:27 கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். 10. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நீதிமொழிகள் 9:10 கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. நீதிமொழிகள் 4:7 ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். 11. கர்த்தருக்கு பயப்படுகிறவரிடத்தில் தேவனுடைய ரகசியம் தங்கும். சங்கீதம் 25:14 கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். 12. கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சங்கீதம் 34:9 கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. 13. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நீதிமொழிகள் 1:7 கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். 14. கர்த்தருக்கு பயப்படுதலே ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். நீதிமொழிகள் 10:27 கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும், துன்மார்க்கருடைய வருஷங்களோ குறுகி போகும். 15. கர்த்தருக்கு பயப்படுதல் விடுதலையை கொடுக்கும். சங்கீதம் 34:7 கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். 16. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தில் உங்களை பழக்குவிக்கும். நீதிமொழிகள் 15:33 கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. ஆம்பிளிஃபைட் பைபிள் கிளாசிக் எடிஷனில் நீதிமொழிகள் 15:33 இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது: கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் ஆராதனையையும் ஞானத்தையும் போதிக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. கர்த்தருக்கு பயப்படுகிற கனமும் ஆராதனையும் ஞானத்தில் போதனையை கொண்டு வரும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. போதனை மற்றும் பயிற்சி. 17. கர்த்தருக்கு பயப்படுதல் தேவனுடைய இரக்கத்தை கொண்டு வரும். சங்கீதம் 103:17 அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். 18. கர்த்தருக்கு பயப்படுதல் உறுதியான நம்பிக்கையை கொடுக்கும். நீதிமொழிகள் 14:26 கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். 19. கர்த்தருக்கு பயப்படும் பயத்தோடு தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியுங்கள். எபேசியர் 5:21 தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். 2 கொரிந்தியர் 7:1 இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாமிசத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்த மாகுதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்த
கடவோம். கர்த்தருடைய வார்த்தையை கவனிப்பதற்கு உங்கள் இருதயத்தை கவனமாகவும் உணரக்கூடியதாகவும் வைத்துக் கொள்ளுங்கள். உடனடியாக தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் தேவனுடைய வல்லமையையும் அபிஷேகத்தையும் உங்கள் வாழ்க்கையில் பெருக பண்ணும். அதை விசுவாசி, அதை சொல், அதற்காக தேவனை துதி. தேவனுக்கு தொடர்பான எல்லா காரியங்களிலும் நான் தொடர்ந்து கனத்தையும் உயர்ந்த மதிப்பளிக்கும் வகையில் என்னுடைய நடக்கையை தொடர்ந்து செயலாற்றுகிறேன்.